நாம் ஆரம்பிப்போம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நாம் எல்லாரும் ஒரு தடவை இந்த நேரத்தில், இந்த விடுதலை உபவாச நாளிலே எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். எங்களுடைய துணை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய சகோதரங்கள், எங்கள் இல்லத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே கொண்டு வருவோம். தூய ஆவியே, தேவ அக்கினியே, எழுவீர் தேவா எழுவீர், என் வீட்டில் வருவீரே. எழுவீர் தேவா எழுவீர், என் வீட்டில் வருவீரே. தூய ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் செபிக்கின்றோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் குடும்ப வாழ்க்கைக்கிலும் நீர்தாமை வந்து ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பத்தில் இந்த நாளில் இறைவன் கொடுக்கின்ற விடுதலை தேவையாக இருக்கின்றதோ அதை நீர்தாம் இந்த நாளிலே அருளி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டிய விடுதலை இந்த நாளிலே தந்திரலும். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமலேயே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்துக்குள் மறைந்திருக்கிற எல்லா இருளின் சக்தியிலிருந்தும் இருளின் வல்லமையிலிருந்தும் நீர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. எங்களுடைய எண்ணத்திலே, எங்களுடைய உணர்விலே, எங்கள் சிந்தனையிலே, எங்கள் பேச்சிலே, எங்கள் நடத்திலே, எங்கள் திட்டங்களிலே, எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளையும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் விரட்டும். எங்களுக்கு பூரண விடுதலை அளிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்றைக்கு நினிவே மக்கள் உபவாசத்தோடு உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது நீர் மனம் இறங்கினீர். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய கால்நடைகளுக்கும் நீர் வாழ்வளித்தீரே. அதுபோல் இந்த விடுதலை உபவாச நாளிலே நாங்களும் உம்முடைய பாதத்திலே நின்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற எல்லா பாவங்களை நீர் மன்னித்திரளும். எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் நீர் விடுதலை தந்திரளும். எங்கள் தலைமுறை வழியாக வருகின்ற தீமைக்குள் நாங்களும் விழுந்து விடாதபடி ஆண்டவரே எங்களை நீர் காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நினைவே மக்களுக்கு மனமிறங்கின ஆண்டவர் இந்த நேரத்திலே இவர்கள் மேலும் மனமிறங்கியறலும் ஆசீர்வதித்தரலும். இந்த ஜெப நேரம் ஒரு விடுதலையின் நேரமாக இருப்பதாக, குணமடைதலும் ஒரு நேரமாக இருப்பதாக, இறை ஒளியை கண்டுகொள்கிற ஒரு ஆசீர்வாதமான நேரமாக நீர் மாற்றி தருவீராக. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை விரட்டிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை விரட்டிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு எதிராக, இவர்களுடைய எதிர்காலத்துக்கு எதிராக, இவர்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு எதிராக, இவர்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்வுக்கு எதிராக என்னென்ன தீமைகள் இப்பொழுது எழுந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி, இவர்களுடைய வாழ்க்கையை உண்மையாகவே ஆண்டவருடைய இறை ஆசிருக்குள், இறை ஒளிக்குள், அபிஷேகத்துக்குள் வர முடியாதபடி
தடுத்து வைத்திருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் இப்பொழுது விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் சாப பிசாசை திரத்தி விரட்டி அடிக்கிற ஆண்டவர். எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் கடவுள். இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தாரும். சமாதானமான வாழ்க்கை கிடைக்கட்டும், சந்தோஷமான வாழ்க்கை உருவாகட்டும், குடும்பத்திலே தெய்வீக உறவு உண்டாகட்டும், சுப வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகட்டும். இதோ இந்த நாளிலே ஆண்டவரை இவர்கள் படுகிற பாடுகளுக்கான பலனை இவர்கள் காணும்படி ஒரு ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக. ஆசீர்வதித்தரலும். நீதாமே இதை இந்த நேரத்தில் செய்வதற்காக நன்றி கூறுகின்றோம். உடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும், வேதனையின் நாட்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, இவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீர் கொடுப்பதை இவர்கள் பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தோடு வாழுகின்ற அருளை இந்த நாளிலே நீர் தந்தரலும். அதற்கான கதவுகள் இந்த நாளிலே திறக்கப்படட்டும். ஆண்டவர்தாம் இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவியறலும். உம்முடைய திரு இரத்தம் எங்களை கழுவற்றும். எங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீர் கழுவும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் என்னென்ன தீமைகள் செய்தோமோ ஆண்டவரே, நாங்கள் தவறு என்று தெரியாமலேயே நாம் படுகுழிக்குள் விழுந்திருந்தாலும் ஆண்டவர்தாம் இந்த நேரத்தில் எங்களை அதிலிருந்து கழுவி தூய்மையாக்குவீராக. நாங்கள் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் உம்முடைய கரங்களில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் இருள் சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டோமோ ஆண்டவர் நாம் இந்த நேரத்திலே மனம் இறங்கி எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களை இந்த நேரத்திலே புது படைப்பாக மாற்றும். புதிய அபிஷேகத்தை தாரும். புதிய வல்லமை எங்கள் மேல் வரட்டும். ஆண்டவரை, எங்கள் குடும்பத்திலே ஆன்மீகத்திலே அவர்களை குருவாக்கவும் உலக வாழ்க்கைக்குள்ளே அவர்களை சரியான பாதையிலே வழி நடத்தவும் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றீர். அந்த அபிஷேகத்தை இந்த நாளில் எங்களுக்கு தருவீராக. அன்றைக்கு மோயிசனுக்கு உம்முடைய வல்லமையை ஒரு தலைமைத்துவ அபிஷேகம் கொடுத்தீரே, அதுபோல இந்த நேரத்தில் எங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை தந்து எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை கிறிஸ்துவின் ஒளிக்குள், வெற்றிக்குள், விடுதலைக்குள் வழி நடத்த ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய குடும்பத்தின் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நீர் தருகிற ஆசிரை, வெற்றியை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ஆண்டவர் தாம் இதில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலில் கூறியது போல இந்த நேரத்தை, இந்த நாளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக அர்ப்பணிப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக எத்தனையோ மணி நேரம் நாங்கள் பாடுபடுகின்றோம், உழைக்கிறோம். அதுபோல் இந்த நேரத்திலே ஆன்மீகத்தினாலே எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக இன்னொரு மணி நேரத்தை நாம் செலவழிப்போம். ஏனென்றால் ஆன்மீகம் எங்களுக்கு மிக மிக முக்கியம் என்றால் அதுதான் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும். நமக்கு நிறைய பொருள் இருக்கலாம், செல்வம் நாம் சேர்க்கலாம். ஆனால் கடவுளுடைய அருள் நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் போய்விட்டதென்றால் நம்முடைய செல்வம், நம்முடைய பொருளாதாரம், நமக்கு இருக்கிற எல்லாமே நமக்கு துன்பமாக மாறிவிடுமே தவிர அதனாலே உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. அதனாலே இந்த நேரத்தில் நாங்கள் ஆன்மீக ரீதியாக ஆண்டவருடைய அருளை பெற்று இந்த உலகத்திலே ஆண்டவர் நாங்கள் முன்னேறுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களை, திறமைகளை பயன்படுத்தி அதன் வழியாக நாங்கள் ஆண்டவருடைய அருளோடு வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த விடுதலை உபவாச நாளிலே பார்க்க போகிற தலைப்பு வந்தால் இருளை விரட்டுதல் என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். என்றால் இது விடுதலை உபவாச நாளாக இருப்பதனாலே இருளை விரட்டுவது என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு இருள் நிறைந்த ஒரு உலகம், நமக்கு தெரியாத இருள் அது. ஸோ அந்த இருள் நம்முடைய குடும்பத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது, நம்மால் உயர்ந்து வர முடியாது. நம்முடைய குடும்பத்திலே கூட பார்த்துக்கொண்டால் ஒரு உண்மையான தெய்வீகம், சமாதானம், புரிந்துணர்வு இல்லாமலேயே இருக்கும். அதனாலே அந்த இருளை நாங்கள் அடையாளம் கண்டு விரட்டி அதை நம்முடைய குடும்பத்திலிருந்து அகற்ற வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து அகற்றினால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும்.
அந்த இருளை நாம் பணத்தை, பொருளை வைத்து விரட்ட முடியாது. அது கடவுளுடைய வல்லமையை வைத்துத்தான் நம்மால் விரட்ட முடியும். ஸோ அதனாலே இந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த வலிமை, அந்த சக்தியை உங்களுக்கு நிறைவாக அருளி ஆசீர்வதிப்பாராக. கொலேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 13வது இறை வார்த்தை, கொலேசியர் 1:13 பாருங்கள். என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவரே, அதாவது தந்தையாகிய இறைவன் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது தந்தையாகிய இறைவன் இருளின் அதிகாரத்தில் இருந்து, சரியோ, மிக முக்கியமான ஒன்று அது. இருள் என்பது ஒன்று, இருளின் அதிகாரம் என்பது என்னொன்று, சரியோ. அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அப்போ அது என்ன நமக்கு காட்டுகிறால், ஒன்று இருள் என்பது ஒன்று, ரெண்டாவது இருளின் அதிகாரம் என்பது என்னொன்று. அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து தந்தையாகிய கடவுள் எப்படி எங்களை விடுதலையாக்கினார் என்றால், கிறிஸ்து வழியாக தான் விடுதலையாக்குறார். அப்போ கிறிஸ்து மிக அவசியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கிறிஸ்து மிக அவசியம். அதற்கு பின்பு என்ன செய்தாரா பாருங்கள், எங்களை கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஏனென்றால் அது என்னை காட்டுகிறது என்றால், நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் நமக்கு விடுதலை அல்ல, கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் இருக்க வேண்டும். நம்மை கிறிஸ்து ஆளுமை செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தை. அப்பொழுது மட்டும்தான் நாம் உண்மையான விடுதலைக்குள் வாழ முடியும். இல்லை என்றால் நாம் எல்லாரும் செபிப்போம், நாம் எல்லாரும் கோயிலுக்கு போவோம், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், கிறிஸ்தவ கடமைகள் எல்லாம் செய்வோம். ஆனால் உள்ளத்திலேயே உண்மையான விடுதலை இருக்காது. குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே வெறுமை நிறைய இருக்கும், நிறைய கவலை, வேதனை, துன்பம் நிறைந்து போயிருக்கும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் ஆளுமைக்குள் இல்லை. ஸோ அதனாலே இதை முக்கியமாக நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிப்பது அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் சில முக்கியமான விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், இருள் என்கிற அந்த விடயம் வெறும் ஒளி இல்லாமல் இருக்கிற அந்த இருள் அல்ல, உலக இருள் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கின்ற வேதனை, துன்பம் என்கிற வெறுமை என்கிற இருளாகும். சரி, அந்த இருள் எவ்வாறு வெளியேறும் அப்படி என்று பார்த்தீர்கள், முதலாவது நம்முடைய இருள் என்ன என்பதை நாமே அறிந்து, அல்லது நம்மிடத்தில் இருக்கிற தவறான விடயங்கள் என்ன என்பதை நாமே அறிந்து அதை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பது, அறிக்கை செய்வது. ஆண்டவரே, நான் தவறான சிந்தனையை சிந்திக்கிறேன், நான் தவறான வார்த்தைகளெல்லாம் பேசுகிறேன், நான் தவறாக நடக்கிறேன், ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் நீர். ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய இருள். அது என்றால் நாம் ஒரு தவறான வார்த்தை பேசினாலே போதும், அது நம்முடைய குடும்பத்திலே பெரிய சண்டையை, குழப்பத்தை, அமைதியை அது கெடுத்து விடுகிறது. அப்போ அந்த வார்த்தை மாற்றப்பட வேண்டும். அந்த வார்த்தை எவ்வாறு மாற்றப்படும்? நாம் பணத்தை, பொருளை கொண்டு மாற்ற முடியாது. அந்த அருள் நமக்குள் வரும் பொழுது மட்டும்தான் நம்மால் மாற முடிகிறது. ஸோ அந்த பாவத்தை நாம் அறிந்து, அல்லது தவறை அறிந்து நாம் ஆண்டவரிடத்திலே அதற்காக மன்றாடுவது, மன்னிப்பு கேட்பது. ரெண்டாவது பார்த்தீங்கன்றால், நம்முடைய மனதை கட்டுப்படுத்துகிற சில பயங்களாக இருக்கலாம், அல்லது சில பதட்டங்களாக இருக்கலாம். நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே சில பயங்கள், பதட்டங்கள் இருக்கிறது என்றால், அது நம்மை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது என்றால், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சில நேரங்களில் இப்படி பயப்படுகிறேன், என்னால் முன்னேற முடியாமல் இருக்கிறது, எனக்கு ஒரு விடயத்தை முன்னொன்று செய்வதற்கு பயமாக இருக்கிறது, அல்லது ஒரு வேலை செய்வதற்கு பயமாக இருக்கிறது அப்படின்றால், அந்த பயம் என்னை ஆளுமை செய்கிறது. அப்போ ஆண்டவரே, என்னிடத்திலே பயம் என்கிற ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, அந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், அதை தாரும் நீர் என்று அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே வருவது. சரியோ, நம்ம இடத்தில் இருக்கிற சில பலவீனங்களை அறிந்து கொள்வது. அது மட்டுமில்லாமல் தவறான பழக்க வழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு உண்மையாகவே தெரியும் இது தவறு என்று, அல்லது இன்னொருவர் கூட சொல்லிக் கொடுப்பார். அப்போ அந்த தவறான பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் அது தொடர்ந்து நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பல குழப்பங்களை உண்டாக்குகிறது. அதுபோல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சில நேரத்திலே எந்த நேரமும் நம்முடைய மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த அமைதி இல்லாத நிலை, அது ஏன் ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறது, அது ஏன் என் குடும்பத்தில் இருக்கிறது, அதிலிருந்து நமக்கு விடுதலை தாரும். சில பேர் சொல்லுகிறார்கள், நாங்கள் படுத்திருக்கும் பொழுதெல்லாம், நெத்திரை கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு கெட்ட கனவு வருகிறது, பயங்கரமான கனவு வருகிறது.
ஸோ அதனாலேயே எத்தனையோ மக்கள் அந்த அடுத்த நாள் எழுந்திருக்கும் பொழுது நிம்மதியாய் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கண்ட கனவு. ஆகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்குமாக இருந்தால் அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த கெட்ட கனவுகள், பயங்கரமான கனவுகள் எனக்கு வரக்கூடாது. என் குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு வரக்கூடாது. அதிலிருந்து எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும். என்றால் நீங்கள் உறங்கும் பொழுது இருளின் சக்தி வந்து உங்களை அணுகுகிறது. அதனாலே நம்முடைய கனவுகள் கூட அவ்வாறு மாற்றப்படுகிறது. கனவு வந்து பல விதங்களிலே வருகிறது. சில நேரத்திலே உணவு நாம் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு படுக்கும் பொழுது கூட கனவு வருகிறது. அதே நேரத்திலே நிறைய மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது பல கனவுகள் வருகிறது. பட் இருந்தாலும் சில நேரங்களிலே அடிக்கடி ஒரு கிழமைக்கு 3 தடவை 4 தடவை கூட சில பேருக்கு வந்து பயங்கரமான கனவு காண்கிறார்கள். ஸோ அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான ஒன்று, இதை நாம் அறிந்து கொள்வோம். ஆன்மீக அறியாமை என்று சொல்லலாம், அல்லது ஆன்மீக குருட்டுத்தன்மை என்று சொல்லலாம். என்றால் இயேசு பரிசேயர்களிடத்திலே அதை தான் சொன்னார். நீங்கள் ஆன்மீகத்திலே குருடர்களாக இருக்கிறீர்கள். குருடர்கள் எப்படி குருடர்களை வழிநடத்த முடியும் அப்படி என்று கேட்பார் இயேசு. அப்போ இயேசு ஆரை பார்த்து குருடர்கள் என்று சொன்னார் என்றால் ஆன்மீக தலைவர்களை பார்த்து குருடர்கள் என்று சொன்னார். அவர்கள் வந்து சாதாரண தலைவர்கள் அல்ல. அவர்கள் ஆன்மீகத்தை கற்று அறிந்து சமூகத்தினாலேயே ஆன்மீக தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள். சரியோ? சமூகத்தினாலேயே இவர்கள் ஆன்மீக தலைவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அன்றைக்கு இருந்த பரிசேய வம்சத்தினாலேயே இவர்கள் தான் ஆன்மீக தலைவர்கள் என்று நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுவார், நீங்கள் ஆன்மீகத்திலே குருடர்களாக இருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் அறிவில் மட்டும்தான் வளர்ந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளமும் செயலும் ஆன்மீகத்தோடு இணைந்து இருக்கவே இல்லை. உண்மையான ஆன்மீகம் அவரிடத்திலே இருக்கவில்லை. அதுபோல இன்றைக்கும் நிறைய பேரிடத்திலே அதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் செபிக்கிறார்கள். என்ன செபிக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியவில்லை. அதான் அந்த ஆன்மீக குருட்டுத்தன்மை. என்ன செபிக்கிறார்கள், அந்த செபத்தில் என்ன இருக்குது, இந்த செபம் நாம் செபிக்கத்தான் வேண்டுமா, ஏன் செபிக்க வேண்டும், ஒன்றுமே தெரியாமல் அப்படியே செபித்துவிட்டு நாங்கள் இன்றைக்கு செபம் செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்துக்கு போனால் ஏன் நாம் ஆலயத்துக்கு போகிறோம் கேட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கிறது. அதுதான் ஆன்மீக குருட்டுத்தன்மை. உதாரணமாக நற்கருணை எடுக்கிறோம். ஏன் நற்கருணை எடுக்கிறோம்? சில பேர் சொல்லுகிறார், சில பேர் என்ன, எல்லாருமே நாங்கள் ஆலயத்திலே போய் கைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் ஆலயத்திலே கைப்பிடிக்க வேண்டும்? எதற்காக ஆலயத்திலே போய் கைப்பிடிக்க வேண்டும்? அப்போ அது அந்த விளக்கம் நமக்கு தெரிகிறதா? நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. ஆன்மீகத்தில் அதாவது வந்து ஆலயத்திலே கைப்பிடிக்கிறது என்றாலே நிறைய மக்கள் வந்து பெருமையாக செய்கிறார்கள். ஓ, ஆலயத்திலே போய் கைப்பிடித்தால் தான் நாளைக்கு சமூகம் எங்களை மதிக்கும், அதுதான் நாங்கள் கத்தோலிக்கர் என்பதற்கு அடையாளம். ஆகவே நாங்கள் கட்டாயமாக கோயிலே கல்யாணம் கட்டணும் என்று நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் ஏன் கோயிலே கல்யாணம் கட்ட வேண்டும்? கோயிலில் நாம் கல்யாணம் கட்டுவதனால் நமக்கு கிடைக்கிற அருள் என்ன, ஆசீர்வாதம் என்ன? அப்படின்னால் கோயிலில் நாம் போய் கல்யாணம் கட்டுவதற்கு எவ்வாறு எங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்? ஸோ இவைகள் எல்லாமே தெரியாமல் நாம் ஒரு விடயத்தை செய்து கொண்டிருந்தால் அதுதான் ஆன்மீக குருட்டுத்தனம். ஆன்மீக குருட்டுத்தனம் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நமக்கு பார்வை தெரியாமல் போனால் எங்களுக்கு ஒருவர் வழிகாட்டுவார். சரியோ? அவர் தான் எங்களை கூட்டி 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 கொண்டு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய இடம் என்று காட்டுவார். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு கண் தெரியாது. அதனாலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்புகிறோம் நாம். அதுபோல ஆன்மீகத்திலே குருட்டுத்தன்மையாக இருந்தால் சாத்தான் தான் எங்களை நடத்தி கொண்டிருப்பான். எங்களுக்கு எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் ஒன்றும் நமக்கு தெரியாது. நாம் என்ன நம்பிக்கொண்டிருப்போம் என்றால், நாம் சரியான ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றோம், சரியான இடத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம், சரியானதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சரியானதை செபித்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மை தூய ஆவியானோர் வழி நடத்துகிறாரா அல்லது அலகை நம்மை வழி நடத்துகிறதா என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் அந்த அறிவுக்குள் வரவில்லை என்றால் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய அடுத்த தலைமுறையை கூட நாம் ஆண்டவருடைய உண்மையான ஒளிக்குள் கொண்டு வர முடியாது. அதனாலே மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு பரிசேயர்களை பார்த்தான் நீங்கள் குருடர்கள் என்று சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொன்னார். பரிசேயர்களோடு என்னையும் உங்களையும் ஒப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளவு தியாகத்தோடு, ஒருத்தலோடு, அர்ப்பணிப்போடு, அதாவது ஒவ்வொரு கடமைகளையும் சரியாக செய்கிற நிலையிலே வாழுகிறோம் என்று கேட்டால் நாங்கள் இல்லவே இல்லை. அப்போ அவர்களை பார்த்து இயேசு சொன்னார் என்றால் நாம் எவ்வளவு தூரம் எங்களை ஆராய்ந்து பார்க்க
அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த கொலேசியரில் சொல்லப்பட்டிருப்பது போல தந்தையாகிய கடவுள் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நாம் எல்லோரையும் இருளின் ஆட்சியிலிருந்து விடுவித்து, எங்களை இருள் ஆளக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை இருள் ஆளக்கூடாது, அதிலிருந்து நம்மை விடுவித்து கிறிஸ்துவின் ஆளுமைக்குள் கொண்டு வர, ஆட்சிக்குள் கொண்டு வர தந்தையாகிய கடவுள் விரும்புகிறார். அப்படின்னால் அதுக்கு பின்பு நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள், ஆளுமைக்குள் வந்து விடுகிறோம். சரியோ? இதுதான் நம்முடைய புதுவாழ்வு அனுபவத்திலே நிறைய பேருக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம். நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் புதுவாழ்விலே வந்து நாம் பங்கு பெற ஆரம்பிக்க என்ன உண்டாகிறது பாருங்கள். நாங்கள் முழுவதுமாக கிறிஸ்துவினுடைய ஆளுமைக்குள் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கிறிஸ்துவையே நாம் ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவையே நாம் பாடுகின்றோம், அவரிடத்திலேயே நாம் செபிக்கின்றோம். இதுதான் வந்து தந்தையாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். கிறிஸ்துவின் ஆளுமைக்குள், ஆட்சிக்குள் நாம் வர ஆரம்பித்தாலே போதும், நமக்கு ஒரு பெரிய வெற்றி, விடுதலை கிடைத்து விடுகின்றது. சரி, அதாவது இருள் வந்து பார்த்தீர்கள் என்றால், இருள் எங்கு இருந்தாலும் அங்கு முன்னேற்றம் வந்து கட்டாயமாக தடுக்கப்படும். சரியோ? இருள் இருக்கும் இடத்திலே முன்னேற்றத்தை நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த இருள் வந்து விரட்டப்பட வேண்டும். அது விரட்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம் பெறும். உதாரணமாக நான் வந்து ஒரு இறை ஒரு ஒரு பணியாளனாக இருக்கிறேன், உங்களுக்கு போதிக்கிறேன், செபிக்கிறேன் எல்லாருக்கும். எவ்வளவோ இறை வார்த்தைகளை நான் வந்து நேரம் செலவழித்து தியானித்து ஆயத்தப்படுத்தி எல்லாம் நான் போதிக்கிறேன். சரி, நல்ல விடயம்தான் அது. ஆனாலும் என்னிடத்திலே ஒரு கோபக்குணம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம், அல்லது என்னிடத்திலே ஒரு அகங்காரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நானே என்னுடைய மனைவியிடத்தில் இப்போ இதை சொல்ல வேண்டும், நானே என்னுடைய பிள்ளை சொல்றதை கேட்க வேண்டும், இப்படி ஒரு சின்ன அகங்காரம் என்னிடத்தில் இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம், அல்லது கோபம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். இந்த ரெண்டுமே போதும். நான் வந்து ஒரு நாள் முழுக்களும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து இறைவார்த்தையை தியானித்து அதை உங்களுக்கு எடுத்து போதித்தாலும், என்னிடத்தில் இருக்கிற இந்த சின்ன பிளவீனம் போதும், சாத்தான் என்னை எப்பொழுதுமே இருளுக்குள்ளே தான் வைத்திருப்பான். தெரியும்? அந்த சின்ன சின்ன கோபங்களை வைத்து, அந்த தலைக்கணத்தை வைத்தே என்னுடைய வீட்டுக்குள் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் நிறுத்தி விடுவான். அதனாலே நாங்கள் இருள் இருக்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரு இருள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தவறான இருளுக்கு சொந்தமான குணங்களோ செயல்களோ நம்மிடத்திலே இருக்கும் வரைக்கும் நாம் விடுதலை எதிர்பார்க்க முடியாது. அதனாலே அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட அழைக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே 12வது இறைவார்த்தை, யோவான் 8:12 என்ன சொல்லுகிறது பாருங்கள். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். இந்த வார்த்தை எல்லா கத்தோலிக்க மக்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது. சரியோ? இது தெரியாத மக்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த இறை வார்த்தைக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அதுதான் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதுதான் அந்த ஆன்மீக குருட்டு தன்மை என்பது அதுதான். இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதாவது மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, இது எல்லாருக்கும் தெரிகிறது. அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அவ்வளவுதான். இயேசு என்ன சொன்னார் என்றால், என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம், என்னவும் செய்யலாம், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் இருளில் நடக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்ப நிறைய முறை நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோமா என்பதுதானே கேள்வியாக இருக்கிறது. ஸோ அதை நாம் கேட்டு பார்ப்போமே. நாம் கோயிலுக்கு போகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஆனால் இப்பெல்லாம் நிறைய புதுவாழ்வில் இருக்கிறதுனாலே அதுக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுக்கு முன்பு சரி, அப்போ நானும் நீங்களும் அந்த நிலைக்குள் வந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் கோயிலுக்கு போய் வருவதோடு மட்டும் இருக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றுகிறார்களா? அப்படி இல்லை என்றால் அதற்காக நாம் செபிக்க வேண்டும். அதற்கு அந்த 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 ஒரு அந்த ஒரு நிலை நம்முடைய குடும்பத்தில் உருவாகுவதற்காக நாம் பாடுபட வேண்டும். என்றால் என்னை பின்தொடர்வர் இருளில் நடக்க மாட்டார். சரியோ? நான் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு செபத்துக்காக போயிருந்தேன். அந்த வீட்டிலே துக்க வீடு. அந்த வீட்டிலே பார்த்தீர்கள் என்றால் 2 ஹோல் இருந்தது. சரியோ? ஒரு ஹோல் விசிட்டிங் ஹோல், இன்னொரு ஹோல் ஃபேமிலி ஹோல். அந்த விசிட்டிங் ஹோல் வந்து நாங்கள் என்டர் பண்ணும் பொழுதே இருக்கிறது முன்னுக்கு. அந்த ஹோலுக்குள்ளே பார்த்தீர்கள் எல்லாம் ஆம்பளையில் இருக்கிறார்கள். அடுத்த ஹோலுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் ஃபேமிலி ஹோலுக்குள்ளே எல்லாம் பொம்பளைகள் இருக்கிறார்கள்.
அப்போ நானும் போன உடனே ஆம்பளையில் இருக்கிற பக்கம் தானே முதல் போன உடனே இருப்போம். அப்போ நான் போய் அந்த இடத்துல போனால் அங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு துக்க வீடு தான், துக்கம் நடந்த வீடு. அங்கே வந்து அந்த மேசை முழுவதும் குடிவகை போத்தல்கள் இருக்கிறது. எல்லா ஆம்பளைகளும் அதிலே தான் இருக்கிறார்கள். இப்போ நானும் அதிலே போய் இருக்க போகிறது பொழுது அவர் சொன்னாங்கல்ல, நீங்கள் அந்த பக்கத்தறைக்கு வந்து வாங்க பிரதர், ஏன் என்று கேட்க, நான் பரவாயில்லையே, நான் அது எல்லாம் பொம்பளையில் அங்கே இருக்கிறாங்க, நான் இதில் இருக்கிறேன். இல்லை இல்லை, அங்கே அறைக்கு வாங்க, ஏன் என்று கேட்க, அங்கே தான் சிவமாலை சொல்ல போகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ நான் சரி என்று அங்கே போய் சிவமாலை சொல்லும் அந்த இடத்திலே போயிருந்தேன். பார்த்தீர்கள் சிவமாலை நடக்கிறது. சிவமாலை பக்கத்து ஃபேமிலி ரூமுக்குள்ளே நடக்குது. விசிட்டிங் ரூமுக்குள்ள எல்லா ஆம்பளைகளுமிருந்து அதே நேரத்திலேயே மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மது அருந்தி கொண்டிருக்கிற ஆம்பளைகள் கூட சில பேர் எழுந்து வந்து கொஞ்ச நேரம் சிவமாலையிலே பங்கு பெறுவதும் பிறகு அங்கு போய் இருப்பதும். ஸோ இப்படித்தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஆன்மீகத்திலே பெருமை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரியோ? இது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருளில் இருந்து விடுதலை தரப்போகிறது? இது எத்தனையோ பேருக்கு விளங்காமலே இருக்கிறது. அதை தான் பெருமையாக பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பேர். சரியோ? அதிலிருந்து தான் நாமை கடவுள் இப்பொழுது பிரித்து எடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள், உலகின் ஒளி நான், என்னை பின்தொடர்பு இருளில் நடக்க மாட்டார். ஆக உண்மையாகவே நாங்கள் இயேசுவை பின்பற்றினால் ஒழிய நாங்கள் இருளுக்குள்ளே தான் இருப்போம். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தால் மட்டும்தான் இருள் நம்மை விட்டு விலகி போகும். அதுக்கு பின்பு வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் அவர். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நானும் நீங்களும் இயேசுவுக்குள் வந்த உடனே என்ன நடக்கிறது சொல்லப்படுகிறது பைபிள் பாருங்கள். எங்கள் மேல் ஒரு ஒளி வந்து விடுகிறதாம். அந்த அந்த தெய்வீக ஒளி வந்து என்ன செய்கிறதாம் பாருங்கள், வாழ்வுக்கு வழிகாட்டுமாம் அது. அதாவது நம்மை எங்களை அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி பின்பற்றக்கூடிய மாதிரியான ஒரு அருள் நமக்கு கிடைக்கிறது அன்பானவர்களே. ஸோ அதனால தான் நாம் கிறிஸ்துவிடத்தில் வருகிறோம். கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது நமக்கு விடுதலை வாழ்வு கிடைப்பது மட்டுமல்ல, ஒரு தெய்வீக அருள் நம்மேல் வந்து விடுகிறது. சரியா? வாழ்வுக்கு வழிகாட்டும். நீங்கள் நினைப்பது போல அல்ல. உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலேயே வந்து ஆலோசனை கேட்பார்கள், உங்களிடத்திலே வந்து செபிப்பார்கள். நீங்கள் சொல்லுவது நிச்சயமாக அவர்களுக்கு நடக்கும். அதை அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். சரியோ? அந்த அளவுக்கு கடவுளுடைய அருள் உங்கள் மேல் வரும், நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது. சரி, ஆகவே அந்த இருளை எவ்வாறு விரட்ட முடிகிறது என்றால், இயேசு நமக்குள் வரும் பொழுது, இயேசு இடத்தில் நாம் வரும் பொழுது, ஆகவே நாம் வந்து அதாவது இருள் வந்து நமக்கு தெரிய வேண்டும், ஒளியை ஒரு நாளும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளவே முடியாது. சரியோ? இருள் ஒரு நாளும் ஒளியை வெற்றி கொண்டு ஒளியோடு போராடி வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் ஒளி இருளோடு போராடி வெற்றி கொள்ளும். சரியோ? பெரிய கசம் இருளுள்ள எந்த இடத்துக்குள்ளேயும் சின்ன ஒளியை கொண்டு போய் பாருங்கள், அந்த ஒளிதான் பிரகாசிக்கும். இருள் வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் அதாவது அந்த ஒளியை இருள் வெற்றி கொள்ள முடியுமான்னு கேட்டால் நோ, ஒரு நாளும் வெற்றி கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு அறைக்குள்ளே ஒரு லைட் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் எந்த பக்கத்தினாலே மூடினாலும் அந்த வெளிச்சத்தை உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. அதுபோல தான் கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது, அந்த ஒளி நமக்குள் வர ஆரம்பிக்கும் பொழுது இருளால் வெற்றி கொள்ள முடியாது. இருள் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற தேவையில்லாத தீமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலக ஆரம்பிக்கும். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமைக்குள் வளர வளர, சுப வாழ்வில் வளர வளர, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள் அதிகமாக வர 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 பார்த்தீர்கள், அங்கிருக்கிற இருளால் நிற்க முடியாமல் பூரண விடுதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அதே நேரத்திலே இருளினாலே ஒளியோடு வாதிடவோ சண்டை பிடிக்கவோ ஒன்றும் முடியாது என்றால் ஒளிக்குத்தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் நானும் நீங்களும் கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது அந்த இருளை வெற்றி அடைகின்றோம். சரி, அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக இருளும் நிலைத்திருக்கும். இதையும் நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தவறான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இருளும் அங்கு கட்டாயமாக நிலைத்திருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார். அவர் எனக்கு தெரியும். அவர் முதலே நான் அந்த வீட்டுக்கு நிறைய தரம் போயிருக்கிறேன். அந்த வீட்டிலே பார்த்தென்றால் நிறைய அழகான படங்கள், அழகான உருவங்கள், அதாவது சுருவம், அந்த இங்கே விற்கிற அந்த நல்ல அந்த இட்ஸ் லைக் அந்த மார்பிளால் செய்யப்பட்ட உருவங்கள்.
சரியோ, நிறைய எல்லாம் வைத்திருந்தார். ஆனால் இன்னொரு முறை போகும்பொழுது எல்லாமே அங்கு ஒன்றுமே காணவில்லை. ஸோ அவர் என்ன சொன்னார் என்றால், இதெல்லாம் எனக்கு இனி இந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லை. கிறிஸ்து தான் என் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வெறும் சும்மா ஒரு அழகு அவ்வளவுதான். ஆனால் உண்மையாகவே என் குடும்பத்துக்கு அழகு கிறிஸ்து தான் அப்படின்ட்டு அவர் எல்லாவற்றையும் அந்த வீட்டிலேருந்து அகற்றி இருந்தார். சரியோ, ஆம், அதுக்கு அவர் கூறிய விடயம் என்னவென்றால், அதெல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தவறான எண்ணத்தை, தவறான கவர்ச்சியை கொடுக்கிறது போல தான் எனக்கு தெரிகிறது இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு. ஆனால் முதல்ல அதெல்லாமே நல்லது போல தெரிந்தது. ஆனால் நோ, அது வேண்டாம் என் வீட்டுக்குள்ளே. அந்த அளவுக்கு அந்த அந்த சகோதரர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய அருள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஒளியை நாம் நம்முடைய வீட்டுக்குள் காண முடியும். அதனாலே அந்த பாவத்துக்கான கதவுகள் திறக்கப்படாதபடி நாம் காத்துக்கொள்வது மிக அவசியம். ரெண்டாவது, நாம் எந்த விதத்திலும் நம்முடைய வீட்டுக்குள் இருந்து இன்னொருவர்களை பற்றி தேவையில்லாமல் கதைப்பது அல்லது யார் மேலாவது கோவிப்பது, சண்டை பிடிப்பது, இதெல்லாமே நம்முடைய வீட்டுக்குள் இருளை கொண்டு வரும். இப்போ கணவன் மனைவி சில விஷயத்தை நீங்கள் கதைக்கலாம், சரியோ. சகோதரங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு விடயத்தை கதைக்க வேண்டும் என்றால் கதைத்தால் தானே அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம், சரியோ. இப்போ உதாரணமாக நானும் மனைவியும் என்னுடைய பிள்ளையை பற்றி கதைக்கிறோம் வைத்துக்கொள்வோம். இதில் ஒரு பிள்ளையும் இல்லை என்றால் நானும் மனைவியும் தான் என்னுடைய பிள்ளையை பற்றி கதைக்க வேண்டும். இது வந்து பிள்ளை, இது சரி என்று, அது நல்ல விஷயம். ஆனால் இதே நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டில் இருந்து யாரோ ஒருவருடைய பிள்ளையை பற்றி தவறாக கதைத்து கொண்டிருக்கக்கூடாது. அது தவறு. அது ஏனென்றால் யாரோ ஒருவரை பற்றி யாரோ ஒருவரோடு நாம் கதைக்கின்றோம். நானும் என்னுடைய வீட்டில் உள்ள ஒருவர் வந்து ஒரு விடயத்தை கதைப்பது, அது வந்து ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்கு இது சரியா பழையா அப்படி என்று அறிந்து கொள்வது, கதைப்பது நல்ல விடயம். ஆனால் யாரோ ஒருவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு விடயத்தை பற்றி யாரோ இன்னொருவரோடு கதைத்தோம் என்றால் சில நேரம் நாங்கள் இன்னொருவரை பற்றி பிழையாக கதைத்து விட்டோம் என்றால் அவருடைய வாழ்க்கைக்கே நாம் வந்து பாதகம் விளைத்து விடுகின்றோம். அதனாலே அதெல்லாமே மிக மிக தவறு. அதெல்லாம் நம்முடைய வீட்டுக்குள் எந்த அளவுக்கு இல்லாமல் போகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய அருள் தங்கி இருக்கும். இல்லை என்றால் அந்த அருள் நம்முடைய வீட்டுக்குள் இருந்து வெளியே போய்விடுகின்றது. முழுமையாக கிறிஸ்து பிரசன்னமாக இருப்பதற்கு நாம் செயல்படுவது மிக அவசியம். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் பாவம், அதாவது எதிரி வந்து, அதாவது அலகை வந்து எங்களுடைய அனுமதியை தேடிக்கொண்டே இருப்பான். சரி, இது நிறைய பேருக்கு தான் தெரிகிறதில்லை. சாத்தான் வந்து என்னையும் உங்களையும் தானாக வந்து ஒரு நாளும் தாக்க முடியாது. ஆண்டவர் அந்த அனுமதி கொடுக்கவில்லை. சரி, எங்களை தொட முடியாது சாத்தானால். நம்முடைய குடும்பத்தை கூட தொட முடியாது. அந்த அனுமதி சாத்தானுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் அவன் வந்து எங்களிடத்திலே அனுமதி தேடுவான். நாங்கள் ஏதாவது ஒரு தவறான ஒன்றை செய்வதற்கு தூண்டுவான். அதை தூண்டி நாம் செய்து விட்டோம் என்றால் அதற்கு பின்பு அதன் வழியாக அவன் உள்ளே வருகின்றான். இதுதான் வந்து உண்மையிலே ஆன்மீகத்தில் நடக்கிற ஒரு விடயம், சரியோ. நிறைய பேர் சாத்தானுக்கு பயப்படுகிறார்கள். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சாத்தானால் நம்மை தொட முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த அனுமதி கொடுக்கவில்லை. சாத்தானை நாம் விரட்டுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் சாத்தான் நம்மை வந்து தாக்குவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் அவன் நம்மை இயேசுநாதரை சோதித்தது போல நம்மை சோதிப்பான். ஏதாவது தவறான ஒன்றை செய்வதற்கு, நாம் கோவப்படுவதற்கு, தவறு செய்வதற்கு, எரிச்சல் படுவதற்கு, பொறாமைப்படுவதற்கு தூண்டுவான். நாம் அதை செய்த பின்பு அதுக்கு அந்த கதவை திறக்கப்படுகிறது. அதுக்கு பின்பு அவன் உள்ளே வந்து அவன் வந்து தன்னுடைய செயலை செய்கிறான். அதனாலே ஒன்றை அறிந்து கொள்வோம், சாத்தானால் பொறியைத்தான் வைக்க முடியும், சரியோ, நம்மை பிடிக்க முடியாது. நாம் அந்த பொறிக்குள்ளே போய் விழுந்து விட்டோம் என்றால் அவனால் நம்மை பிடிக்க முடிகிறது. சரி, இயேசு வந்து லூக்காஸ் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே 19வது இறைவார்த்தையில் என்ன சொன்னார் பாருங்கள். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்காஸ் 10:19, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்.
உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்று இயேசு சொன்னார். ஸோ இது அப்போ திருத்தூதர்களுக்கு இறைவன் சொல்லியிருந்தாலும் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். அதாவது தூய ஆவியின் வல்லமையோடு வாழுகிறவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அதிகாரமும் ஆசீர்வாதம் இதுதான். இறை மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதாவது பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் அப்படின்றால் இயேசு சாத்தானை சிலுவையினால் மிதித்தார். அதாவது சாத்தானுடைய ஆட்சியை தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்தார் இயேசு. அதுபோல ஆண்டவர் எங்களுக்கும் அந்த வல்லமையை கொடுக்கின்றார், சாத்தானுடைய அந்த அதிகாரத்தை எங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருவதற்காக. சரியோ? இப்போ உதாரணமாக உங்கள் வீட்டிலே அல்லது உங்கள் வேலையிடத்திலே ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கிறது. இது எப்படி வந்ததுன்னு சில நேரம் நமக்கு தெரியாமல் இருக்கும். இது ஏன் இந்த பிரச்சனை வந்தது இது என்று நமக்கு தெரியாமல் இருக்கும். எங்களுடைய தவறால் வந்திருக்கிறதா அல்லது சாத்தான் கொண்டு வந்திருக்கிறதா எங்களுக்கு தெரியாது. சாத்தானே அதை கொண்டு வந்திருந்தால் நீங்கள் அந்த விடயத்திலே போய் நீங்களாகவே செயல்பட ஆரம்பித்தீர்களோ உங்களுக்கு படுதோல்வி வரும். ஆனால் அந்த விடயத்திலே முதல் இறங்குவதற்கு முன்பு நீங்கள் செபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் கொஞ்ச நேரம் அல்லது ஒரு நாள் 2 நாள் ஒதுக்கி, ஆண்டவரே இந்த பிரச்சனை சாத்தானால் வந்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும், அந்த வலிமை அந்த அபிஷேகத்தை என் மேல் ஊற்றும். நீங்கள் செபித்தீர்கள் என்றால் உண்மையிலேயே சாத்தானால் அந்த பிரச்சனை வந்திருந்ததோ நீங்கள் செபம் பண்ணி முடிந்தவுடனே அந்த பிரச்சனை மறைந்து ஓடிடும். ஆனால் நீங்கள் செபிக்காமல் அதிலே ஈடுபட ஆரம்பித்தீர்களோ அது பயங்கர பிரச்சனையை கொண்டு வரும். சரியோ? அதனாலே பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் நீங்கள் செபிக்க ஆரம்பித்தால் சாத்தானுடைய சக்தி செத்துப்போக ஆரம்பித்து விடும். பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும். சரியோ? அனைத்தையும், சாத்தானுடைய வல்லமை எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாகிய நம்மால் அதை வெற்றி கொள்ள முடியும். நாம் செபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது அந்த வெற்றி நமக்கு கிடைக்கிறது. வெல்லவும் அது அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இயேசு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். சரியோ? ஸோ அதனால தான் நாங்கள் பார்த்தோம் என்றால் சில நேரத்திலே செபிக்கும் பொழுது அந்த அலகையினுடைய ஆட்சி உள்ளவர்களால் அங்கே அவர்களுக்கு அந்த விடுதலை உண்டாகிறது, அல்லது அவர்களால் அங்கே நிற்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு அந்த அதிகாரத்தை அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே அந்த கிறிஸ்துவினுடைய அந்த அதிகாரத்துக்குள் வருவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றியாகும். சரி, அடுத்தது நாம் அதில் என்ன பார்க்கிறோம் என்றால், இருளின் மேல் இயேசு தந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த பயன்படுத்துவது என்பது பார்த்தீர்கள் என்றால் நாம் கெஞ்சுகிற ஒரு விடயம் அல்ல, நாம் அதை பயன்படுத்துகிற ஒரு விடயம். அதாவது ஒரு தீமையை நாம் இயேசுவின் நாமத்திலே எதிர்ப்பது, இயேசுவின் நாமத்திலே அகன்று போ என்று நாங்கள் கட்டளையிடுவது. ஸோ அந்த அதிகாரத்தை நம்மால் எவ்வாறு பயன்படுத்த முடியும்? நிறைய பேர் அந்த அப்படி அதிகாரத்தோடு செபிக்கிறதில்லை. ஸோ உதாரணமாக ஒரு தாயார் என்னிடத்திலே தன்னுடைய பிள்ளையை பற்றி சொன்னார், கவலைப்பட்டு சொன்னார்கள். என்னுடைய பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அது அவருக்கு இதாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த பிள்ளைக்கு ஒரு ப்ரே பண்ணுங்க. அப்போ நான் நீங்கள் செபிக்கிறீர்களா? ஆம், நான் செபிக்கிறேன். எப்படி செபிக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே என் பிள்ளையின் மேலே மனமிறங்கி என்ற பிள்ளைக்கு உதவி செய்யும், என்ற பிள்ளையை காத்துக்கொள்ளும், என்ற பிள்ளையை ஆசீர்வதியும். நான் வெரி குட், அது நல்ல சுபம்தான். ஆனால் அது மட்டும் உங்களுக்கு போதாது. உங்கள் பிள்ளைக்கு வேண்டிய விடுதலைக்காக நீங்கள் செபியுங்கள். அந்த விடுதலை என்பது நீங்கள் செபித்து அந்த பிள்ளையை விடுதலையாக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகட்டும், அவன் என்னை நேசிக்க முடியாதபடி இருக்கிற கோபத்திலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கட்டும் என்று நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. அந்த செபம் புதுவாழ்வில் இருக்கிற நமக்கு கடவுள் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் செபியுங்கள் என்று. இதையே நான் எத்தனையோ வருஷம் சொல்லுகிறேன், ஆனால் அவர்கள் இன்னமே அப்படி செபிக்கிறதில்லை. ஏன் அப்படி செபிக்க முடியாமல் இருக்கிறது? அப்படி நாம் செபிக்காத நேரத்திலே சாத்தான் விலகவே மாட்டான், அவன் ஒட்டி கொண்டே இருப்பான். நான் விரட்ட வேண்டும் தான் இயேசு இங்கே சொல்லி இருக்கின்றார். அதனாலே நாம் விரட்ட வேண்டும். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் வந்திருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. ஏனென்றால் இது உம்முடைய குடும்பம். என்ற வீட்டுக்குள்ளே சாத்தானுடைய அதிகாரம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, அகன்று போகட்டும் என்று நாம் அந்த அதிகாரத்தோடு அதை விரட்ட வேண்டும். அந்த அதிகாரத்தோடு விரட்டுவதற்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பயன்படுத்தாமல் ஆண்டவரை நீர் செய்யும் என்றால் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆண்டவர் அதை விரட்டுவதற்கு எங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார்.
நான் விரட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை அந்த வசனத்திலே. நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறேன், நீங்கள் விரட்டுங்கள் அப்படின்னு நான் இயேசு சொல்லியிருக்கின்றார். நாம் தான் விரட்ட வேண்டும். இயேசு விரட்ட மாட்டார். அதை எங்களிடத்திலே கொடுத்திருக்கின்றார். ஸோ அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்துக்குள் நாம் வளர்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்திலே சரணடைய கற்றுக்கொள்வது. ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். உங்கள் தனி ஜெபத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் வாசித்து அதை விசுவாசிப்பது, அதிலே வாழ்வது. 3வது, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நாம் செபிப்பது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக ஒவ்வொரு நாளும் செபியுங்கள். ஆண்டவரே, தூய ஆவியானவரே வாரும், என்னை ஆட்கொள்ளும், என்னை நிரப்பும், எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். சரி, நாம் கடைசியாக இதை பார்க்கலாம். அதாவது பரிசுத்த வேதாகமத்திலே இன்றைக்கு நாங்கள் உபவாசத்தோடு இருப்பதினாலே இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் நாம் எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக தபசு காலத்திலே இந்த வார்த்தை ஆலயங்களிலே வாசிக்கப்படுகிறது, நமக்கும் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய உண்மை, ஆன்மீக உண்மை அடங்கி இருக்கிறது. அதாவது ஏசாயா நூல் 58 6வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு. உபவாசம் என்றால் என்ன என்று இங்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். சரியோ, நிறைய மக்கள் உபவாசத்தை பற்றி கேட்டிருந்தார். உபவாசம் என்றால் எவ்வளவு சாப்பிட்றது, எவ்வளவு சாப்பிடாமல் விடுறது, எந்த நேரம் சாப்பிடுவது, காலம்பரையா, மத்தியானமா, பின்னேரமா, முழு நேரமா அப்படின்னு கேட்குறார்கள். நிறைய பேர் இந்த தபசு நாட்களிலே 40 நாள் காலம்பரை சாப்பிடாமல் இருப்பது, முழு நேரம் சாப்பிடாமல் இருப்பது. ஓகே, இப்படி நிறைய விடயங்களில் சாப்பிடாமல் இருக்கிற நோன்பை நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருமறை சொல்லுகிற நோன்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், கொடுமை தலைகளை அவிழ்க்க வேண்டும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது, எவ்வகை நுகத்தையும் உடைப்பது என்ற. நுகம் என்றால் அதாவது இன்னொருவருக்கு எங்கள் வழியாக கொடுக்கப்படுகின்ற சுமை. சரியோ, அதை நாம் உடைத்தோம் என்றால் அதுதான் உண்மையான நோன்பாம். இன்னொருவருக்கு நாம் ஏதோ ஒரு விதத்திலே சுமையாக இருந்துடக்கூடாது. அது நம்முடைய பேச்சாக இருக்கலாம், நடத்தையாக இருக்கலாம், நம்முடைய செயலாக இருக்கலாம். இன்னொருவரை துக்கப்படுத்தக்கூடாது. நோ, அப்படி துக்கப்படுத்தினோம் என்றால் அது நம்முடைய வீட்டில் இருக்கலாம், அல்லது இன்னொருவர் ஆளாக இருக்கலாம். மனம் நோகிற மாதிரி ஒன்றை நாம் செய்தோம் என்றால் அது தவறு. அது அப்படி செய்து விட்டோம் என்றால் அது அங்கு வேதனை வந்துவிடும். அந்த வீட்டுக்குள்ளே அந்த வேதனை என்கிற இருள் வந்துவிடும். சரி, இப்போ நான் ஒரு வார்த்தையினால் என்னுடைய மனைவியை நோக பண்ணுகிறேன் என்றால் அது தவறு. அதில் இருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான நோன்பு. அதை செய்யாமல் இருப்பது உண்மையான நோன்பு. ஸோ அப்போ நாம் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறோம் என்றால், நம்முடைய உடல் நம்முடைய உடலை பலவீனப்படுத்தினால்தான் நம்முடைய ஆன்மீகத்தை பலப்படுத்தலாம். சரியோ, எங்களுடைய உடலை நாம் பலவீனப்படுத்தாமல் நல்லா நல்லா சாப்பிட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய உடலிலே செயல்படுகிற உறுப்புகள், செயல்படுகின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நம்மால் அடக்க முடியாமல் இருக்கும். அதனாலே நம்முடைய உடல் சக்தியாக இருக்கும் பொழுது ஆன்மீகத்திலே நாம் செபிக்க முடியாமல் இருக்கும், மனம் ஒன்றிக்க முடியாமல் இருக்கும். நம்முடைய உடலை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் பொழுது அப்படியே உடல் கொஞ்சம் சோர்ந்து வரும் பொழுது நம்மால் மனதை ஒன்றிக்கக்கூடிய விதமாக, செபிக்கக்கூடிய விதமாக இருக்கும். ஸோ நாம் சாப்பிடாமல் இருப்பது செபிப்பதற்காக. அதுக்கு பிறகு நான் நல்லா சாப்பிடலாம் என்றால் அதனாலே சாப்பிட்றதுனாலே ஒன்றும் வராது. வெளியிலிருந்து உள்ளே போகிறதுனால தீமை இல்லை, உள்ளே இருந்து வெளியே வருவது தான் தீமை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நாங்கள் சாப்பாடிலே அதிக கவனம் செலுத்தக்கூடாது, நாம் என்ன செய்கிறோம் என்பதிலே தான் கவனம் செலுத்த வேண்டும். சரி, அதே போல் 58:7 ஏசாயா 58:7 பாருங்கள், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை நீங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாமல் இருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. பார்த்தீர்களா? அப்போ உண்மையான நோன்பை பற்றி கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், நாம் சாப்பிடாமல் இருக்கின்றோம், அது நல்ல விடயமான, அதே நேரத்தில் இன்னொருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது அப்படி என்றால் அதுக்கு நாம் உதவி செய்வது.
சரியோ? அது கடவுள் வந்து விரும்புகிறார். அப்ப எல்லாருக்குமே இப்பொழுது பொருள் உதவி செய்ய முடியுமா? அல்லது உடல் உதவி செய்ய முடியுமா என்றால் இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சுப உதவி பெரிய ஒரு உதவி. அதையே நாம் வந்து செய்வது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இப்போ உதாரணமாக இதிலே பார்த்தீர்கள், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்துக்கும் அழைத்து வருவது, உடையற்றோரை காணும்பொழுது அவர்களுக்கு உடை கொடுப்பது, உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாமல் இருப்பது. சரியோ? அதாவது ஒருவர் தேவையில் இருக்கிறார் என்றால் நாம் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு உதவியாய் போவது, உதவி செய்வது. அதுதான் உண்மையான நோன்பு. ஏசாயா 58 8வது இறைவார்த்தை, அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். பார்த்தீர்களா? ஸோ நான் வெறும் செபிச்சு கொண்டிருக்கிறதுனால நமக்கு ஒளி தோன்றாது. நாம் செயல்படுவதனால தான் ஒளி தோன்றுமாம். அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். சரியோ? எப்படி நாங்கள் வந்து கடவுள் ஏற்ற நோன்பை, நாம் கடவுளுக்கு விருப்பமான நோன்பை செய்யும் பொழுது உண்மையாகவே அந்த ஆசீர்வாதம் நமக்குள் வருகிறது. அவ்வளவுதான் உண்மை. நாம் வெறும் செபித்து கொண்டிருக்கிறதால் அல்ல. நாம் இறை வார்த்தையை அறிந்து அதை வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒளி விடியல் போல தோன்றுகிறது. நலமான வாழ்வு கிடைக்கிறது. நேர்மை என்பது முன்னே செல்லுமாம். எங்களுக்கு முன்னே உங்களை காணும் பொழுது ஒருவர் சொல்லுவார், இவர்கள் உண்மையானவர்கள், உண்மையாக இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்களாம். சரியோ? அல்லாட்டி எங்களுக்கு பின்னால் கதைப்பார்கள். முன்னால் விட்டுட்டு உனக்கு தெரியுமா வேலை அப்படி சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே கடவுளோட ஒளி இருக்கும் பொழுது உங்களை காணும் பொழுதே சொல்லுவார்கள், நோ, இவர்கள் வந்து கடவுளுடையவர்கள் அல்லது நேர்மையானவர்கள். அதுக்கு பின்பு அந்த அந்த இறைவார்த்தை என்ன சொல்றது? ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். உங்களுக்கு பின்னாலே எத்தனை பேர் தீமை செய்ய நினைத்தாலும் ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ளுவார். சரியோ? அதுமே முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாமலேயே. எரிச்சல் பொறாமை கொள்ளுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் இறைவன் நம்மை காத்துக்கொள்ளுகிறார். அதுக்கு பின்பு 58 9வது வார்த்தை, அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். சரி, ஆண்டவரை நோக்கி மன்றாடுவது ஒன்று, பதில் பெறுவது இன்னொன்று. நாம் மன்றாடி கொண்டே இருக்கலாம், பதில் வராமல் போனால் என்ன பிரயோசனம்? பதில் வர வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிற நோன்பை நீ செய், கட்டாயமா உனக்கு பதில் வரும். நான் உனக்கு பதில் அளிப்பேன். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் மறுமொழி அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். நான் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வந்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மறுமொழி கொடுப்பாராம். நான் என்று உனக்கு மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிடு. அதுக்கு அப்படி அந்த வசனம் தொடர்கிறது. பசித்திருப்போருக்காக உன்னைய கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். 11வது இறைவார்த்தை, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பார். இதோடு நாம் செபிக்க போகிறோம். ஏனென்றால் கடவுள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது இது சொல்லுது. இது நிறைய பேருக்கு இது தெரிகிறது இல்லை. அதான் அந்த ஆன்மீக குருட்டுத்தனம் என்று நான் சொன்னேன். கடவுள் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றதை நிறைவாற்றி சொல்லும் பொழுது நாம் எப்படி நாமவே ஒன்றை விரும்பி கொண்டிருக்கிறோம். அதாவது கடவுள் என்ன சொல்றார் என்றால், உன் ஒளி, அதாவது வந்து நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பா இருக்கணும் என்று கடவுள் விரும்புகிறார். சரியோ? ஆனால் நாம் ஆன்மீகம் என்றாலே நம்மை வெறுத்து ஒறுத்து ஒடுக்கி வாழ்வதென்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கடவுள் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் இந்த உலகத்திலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு அருளோடு சந்தோஷமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். கஷ்டப்பட்டு கொண்டு ஒன்றுமே இல்லாமல் உழவுலன்று உழைத்து நாமே அதை அனுபவிக்காமல் அப்படி இருக்கிறதை கடவுள் விரும்பவில்லை. ஏன்னா எல்லாமே நமக்காக இறைவன் உண்டாக்கினார் இந்த உலகத்திலே. அப்ப நாம் வந்து நீர் பாய்ந்த தோட்டம் போல இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் வற்றாத நீரூற்று போல நாம் இருக்க வேண்டுமா?
சரி, இது கடவுளுடைய விருப்பம். நாம் நோன்பிருந்து மன்றாடும் பொழுது, அதாவது நம் கடவுளுக்கு ஏற்ற நோன்பு செய்து நாம் மன்றாடும் பொழுது, ஆண்டவர் அதை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு இதில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆண்டவர் தன்னுடைய ஆசிரை தருவாராக. சரியோ? இதிலே நிறைய பேர் இணைய வேண்டும் என்பதல்ல. இணைந்திருக்கிற ஒரு கொஞ்ச பேரை வைத்தே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் செய்வார். அதே நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற நீங்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் கடவுள் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அதுக்கு பின்பு எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக ஆசீர்வதிப்பார். அதையும் நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த ஜெப நேரத்திலே உங்களுடைய வீட்டிலே அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே முதல்ல நாம் செபிப்போம். என்ன கஷ்டம், தடைகள், பிரச்சனைகள், சுமைகள் அவைகள் எல்லாம் நீங்க வேண்டும். அதற்காக நாம் செபிக்கப் போகிறோம். அதுக்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு நடக்க வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களோ அதை தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அதையும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே நல்ல மன அமைதியோடு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், மன திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு கதை நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவரே, நான் நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் வாழ, என் குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியாய் வாழ, என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கப் போகிறோம். நாம் ஜெபிப்போம். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய குடும்பத்துக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற இவர்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கென்று கொடுத்த அந்த குடும்பத்தை உண்மையாகவே ஆண்டவருடைய அருளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற தாகத்தோடு இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதை நீர் காண்கிறீர், அதை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த அந்த குடும்பம் நீர் தந்தது. எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிற இந்த குடும்பத்தை பொல்லாத பிசாசு ஒருபோதும் திருடி விடாதபடி, அலகி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை அவன் அழித்து விடாதபடி, இந்த நேரத்திலே ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமை ஊற்றி எங்கள் குடும்பத்தை மீண்டும் உம்முடைய வல்லமையினால் ஆட்கொண்டு கட்டி எழுப்புவதற்காக உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கின்றோம். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி, இவருடைய வீட்டுக்குள்ளே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு 100 தலைவரோடு நீர் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய வல்லமை அவருடைய வீட்டில் இருந்த பணியாளரை தொட்டது, குணமாக்கியது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல் இந்த நேரத்தில் நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய இறை வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த இறை வார்த்தை உடைய வீட்டுக்குள்ளே ஒழித்திருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையினுடைய வல்லமை இந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வரட்டும். அந்த வார்த்தையினுடைய ஒளி இந்த நேரத்தில் இந்த வீட்டுக்குள் பிரகாசிக்க ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. ஒளியை ஒருபோதும் இருள் மேற்கொள்ளாதென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே உம்முடைய தெய்வீக ஒளி இவருடைய வீட்டுக்குள்ளே வரட்டும். உடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்திலே இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அகன்று போகட்டும் அப்பா. அந்த இருள் தோற்று போகட்டும் இந்த நேரத்திலே. இவருடைய வீட்டுக்குள்ளே உண்மையான ஆன்மீகம் வளர முடியாதபடி இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இல்லாமல் போகட்டும். இவருடைய வீட்டுக்குள்ளே உண்மையான தெய்வீகம் வர முடியாதபடி இருக்கிற குருட்டுத்தன்மைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளங்களும் இந்த நேரத்தில் உம்முடைய அருளினால் ஆண்டவரே பண்படுத்தப்படட்டும். உம்முடைய அருளினால் இப்பொழுது தெய்வீகமாக மாற்றப்படட்டும். இயேசுவை நான் அறிய வேண்டும், இயேசு எனக்கு வேண்டும் என்ற ஒரு தாகம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் சொல்லியிருக்கிறது, என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி. ஆம், அந்த சத்தத்தை கேட்கின்ற ஒரு அனுபவம் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளும் வரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. குடும்பம் முழுவதும் மீட்படைவதாக, குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் வருவதாக, கிறிஸ்துவின் ஒளிக்குள் வருவதாக, கிறிஸ்துவின் ஆளுமைக்குள் வருவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இவருடைய வீட்டுக்குள் இறங்கி வரட்டும். கல்வாரி சிலுவையின் வல்லமை இந்த வீட்டுக்குள் இறங்கி வரட்டும். ஆண்டவர், இந்த வீடுகளுக்குள் இருக்கிற வெறுமைகள், புரிந்துணர்வில்லாத தன்மைகள், ஒரு விடயத்தை விளங்கி கொள்ள முடியாத தன்மைகள் எல்லாவற்றிலும் இருந்து இப்பொழுது விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கிற சுயநலங்கள் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டைகள், போட்டிகள்,
போட்டி பொறாமைகள், எரிச்சல்கள், நான் என்ற அகங்காரம் உள்ள விடயங்கள் எல்லாமே நீங்கி ஆண்டவரை ஒருவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஒவ்வொரு விடயத்தை புரிந்து கொண்டு உண்மையை நோக்கி நடக்கிற குடும்பங்களாக ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, அன்றைக்கு எம்மாவூர் சென்ற சீடர்களோடு நீர் சென்றீர். அவர்களுடைய கண்களை நீர் திறந்த பொழுது அவர்கள் உம்மை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஆண்டவராக இயேசுவை உம்மை காணும்படி இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அதன் வழியாக இந்த குடும்பங்களுக்குள்ளே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறீர். உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய விடுதலையை கொண்டு வருகிறீர். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் இவர்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவர், நாம் இந்த நேரத்திலே இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளில், இந்த விடுதலை உபவாச நாளில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒலிவமர கன்றுகளாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதாக. பேரிச்ச மரமாக உடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்படைவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயர்வு உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆன்மீக ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை உடைய பெற்றோருடைய கண்கள் கண்டு மகிழும்படியாக உடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை, உன் சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எதிலும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே, எதிலுமே அவர்கள் கஷ்டப்படாமல் நம்முடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் எல்லா சவால்களையும் வெற்றி கொண்டு முன்னேறுகிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய குடும்பம் முன்னேற முடியாதபடி இப்பொழுது என்ன தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவரே, உடைய குடும்ப முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள், எரிகோ மதில்கள் இடிந்து விழட்டும், செங்கடல்கள் பிரிக்கப்படட்டும். இவர்கள் எவ்வளவு உழைத்தும் இவர்களுக்கு பணமே மிஞ்ச முடியாத அளவுக்கு இவர்கள் மேல் இருக்கிற பாரங்கள், இவர்கள் மேல் இருக்கிற சுமைகள், அல்லது இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையின் கட்டுக்களிலிருந்து இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற நோன்பு, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் சுமையா இல்லாமல் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறீரே. இதோ இந்த நேரத்திலே அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையினாலோ, எங்களுடைய சின்ன சின்ன செயல்களாலோ, அல்லது எங்களுடைய எந்த விதத்திலும் மற்றவர்களை நாங்கள் நோக பண்ணி விடாதபடி ஆண்டோதாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நேரத்திலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மனநோக பண்ணினோமோ அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்தரலாம், எங்களை மன்னித்தரலாம். அது ஒருபோதும் எங்களுக்கு தீமை விளைவிக்காதபடி ஆண்டவரே அதிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே என்று நீர் சொல்லியிருக்கிறீர். எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை மனநோக பண்ணியிருந்தால், மனமுடைந்து போகும்படி செய்திருந்தால், எங்கள் வார்த்தைகளால் யாராவது கண்ணீர் விட்டு அழுதிருந்தால், எங்கள் வார்த்தைகளால் யாராவது கோவப்பட்டு தவறானதை செய்திருந்தால், தேவரீர் தாம் இந்த நேரத்திலே மன்னித்து எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. அதனுடைய தீமை, அதனுடைய சாபம், அதனுடைய தண்டனை எங்கள் மேலோ, எங்கள் பிள்ளைகள் மேலோ, எங்கள் தலைமுறை மேலோ வராதபடி ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் எங்களை மன்னித்தரலாம். ஆண்டவரே, அன்றைக்கு நினிவே மக்களுக்கு நீர் மனம் இறங்கினீரே, அதுபோல இந்த நேரத்திலே எங்கள் மேலும் மனம் இறங்கும், எங்கள் மேலும் மனம் இறங்கும். நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல மரம் ஒருபோதும் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனி கொடுக்காது என்று நீர் சொன்னீரே. நாங்கள் நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகள் கொடுக்க இந்த நேரத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் நற்கனி கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் இவர்களுடைய செழிப்பான வாழ்வுக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய இறை வார்த்தை சொல்லியிருப்பது போல
நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பா என்று சொல்லியிருக்கின்றீர். இந்த புதுவாழ் அனுபவத்துக்களே வந்து கொண்டிருக்கிற இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே வற்றாத நீரூற்றாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஒரு கணமாகிலும் உம்மை விட்டு விலகிவிடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பாதையை விட்டு விலகிவிடாதபடி, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த அருள் பணியை விட்டு விலகிவிடாதபடி, வாழ்நாளெல்லாம் இறுதி மூச்சு உள்ளவரை நாங்கள் அதில் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பம் இந்த நேரத்தில் நீர் பாய்ந்த தோட்டமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒரு தோட்டத்துக்குள்ளே நீர் வரும் பொழுது அங்கிருக்கிற வறுமை இல்லாமல் போகிறது, காய்ந்த நிலை இல்லாமல் போகிறது. அந்த தோட்டத்துக்குள்ளே மரித்து கொண்டிருக்கிறதெல்லாம் வாழ்வடைய ஆரம்பித்து விடுகின்றது. அந்த தோட்டத்துக்குள்ளே நீர் வருவதனால் அந்த மரங்கள் எல்லாம் செழித்து தழைத்து பூத்து காய்த்து கனி தர ஆரம்பித்து விடுகிறதே. அதுபோல அந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இவருடைய வீட்டுக்குள் வருவதாக, இவருடைய குடும்பத்துக்குள் வருவதாக. இவருடைய வீட்டுக்குள்ளே எதெல்லாம் இப்பொழுது காய்ந்த நிலையில் இருக்கிறதோ, தேவரீர் தாமே அதை இந்த நேரத்திலே ஆண்டவரே செழிப்பாக மாற்றித்தாரும், செழிப்பாக மாற்றித்தாரும். காய்ந்து போய் உதிர்ந்து விழுந்து கொண்டிருக்கிற நிலைகளிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, நீர் தண்ணீர் என்கிற ஆசீர்வாதத்தை ஊற்றும். இவர்களுடைய வாழ்க்கை தழைக்க ஆரம்பிக்கட்டும். மொட்டுக்கள் வந்து பூத்து அதிலே காய்கள் வந்து கனிகள் வரட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். உம்மால் தான் அது முடியும். ஆண்டவரே, உம்மால் முடியும். இவர்களுடைய குடும்பம் காய்ந்த தோட்டம் போல் இல்லாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் பாய்ந்த தோட்டமாக இருப்பதாக, நீர் பாய்ந்த தோட்டமாக இருப்பதாக, வற்றாத நீரூற்றாக இருப்பதாக. ஒரு போதும் இவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்திலே ஒரு குறைவும் இல்லாமல் எப்பொழுதும் தெய்வீகத்திலே இவர்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் ஊற்றெடுத்து கொண்டே இருப்பதாக, தெய்வீக சமாதானம் ஊற்றெடுத்து கொண்டே இருப்பதாக, நல்வாழ்வு ஊற்றெடுத்து கொண்டே இருப்பதாக. ஆண்டவருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவருடைய உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமடையட்டும். கட்டுக்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். உமக்கு சித்தமில்லாமல் இவருடைய உடலில் எந்த விடயங்கள் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் விலகி போவதாக. அது உணர்வுகளாக இருக்கலாம் அல்லது நோய்களாக இருக்கலாம். ஆண்டவரே, தந்தை நடாத நாற்றெல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வேரோடு அற்று போவதாக. இவர்களுக்கு தெரியாமலே இவருடைய உடலுக்குள்ளே இப்பொழுது என்ன நோய்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணமடையட்டும். மருத்துவர்கள் இவர்களுடைய உடலுக்குள்ள என்ன வருத்தம் இருப்பது என்று கண்டுகொள்வதற்கு முன்பதாகவே இயேசுவின் நாமத்தில் அந்த நோய்கள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போவதாக. தலைமுறை தலைமுறையாய் வருகிற நோய்கள், சாபங்கள், கட்டுக்கள் அனைத்திலுமிருந்து இவர்களை நீர் விடுவித்துக் கொள்ளுவீராக. அதற்குள் இவர்கள் ஒருபோதும் போய்விடாதபடி நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இவர்களுடைய தவறான வாழ்க்கை முறையினால் அல்லது அலகையினுடைய தூண்டுதலினால் இவர்களுடைய தலைமுறை சாபத்துக்குள்ளே இவர்கள் போய்விடாதபடி நீர் காத்துக் கொள்ளுவீராக. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதோ உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்கி வருவதற்காக நன்றி. உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வருவதற்காக நன்றி. இந்த விடுதலை உவாச நாளிலே ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதற்காக, இவருடைய குடும்பத்துக்குள்ளே வருவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை, இவர்களுக்கு நீர் தருகிற மன நிறைவுக்காக, விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு அன்னாள் ஆலயத்திலே வந்து நின்று சுபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அவள் மன திருப்தியோடு போனாள். அந்த நாளில் இருந்து அவள் உணவிண்டாள், அவள் துக்கமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருப்பது போல இந்த நாளில் இருந்து இவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவாயிருப்பதாக, நிறைவாயிருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல தந்தையே, எந்த நுள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும்
இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.